அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது சாதாரண அமாவாசை இல்லைங்க. இந்த அமாவாசை ஒரு பயங்கரமான அமாவாசையாக சொல்லப்படுது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இந்த மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? கடந்த சில காலங்களாகவே இந்த மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன் சுமைகளையுமே பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்த ஒரு நிலைகளானது இப்போ பார்த்தீங்கன்னா மாறக்கூடுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று நிகழ்வதனால இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த ஒரு நாளில் வருவதனால ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசையாக சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியாக சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இப்போது இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சனி பகவானையும் வழிபாடுகளை செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் நமக்கு இருந்தாலும் சரி அவர்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை இந்த அமாவாசை தினத்தில் செய்து வரும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்களினுடைய அருளாசியானது நமக்கு கிடைக்கும். அவர்களுடைய சாபத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை கூடுதல் சிறப்புகளாக பெற்றுள்ளது. அதே போல் இந்த அமாவாசை ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது அப்படின்னா, அமாவாசையின் போது சில கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணங்களால் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு. அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மீண்டும் கஷ்டங்களையும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற குறித்த தகவலை இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகின்ற மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யுன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. வாழ்க்கையானது முன்னேற்ற பாதையிலே செல்லும். பெண்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்களானது அதிகரிக்கும். ஆசிரியர்களினுடைய பாராட்டானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாகவே இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியங்கள் தரக்கூடிய வகையில் பல நல்ல பலன்களானது தேடி வரும். எதிர்பார்த்த நிதி நன்மைகளானது பெறலாம். பரம்பரை சொத்து நிதி நன்மைகளை நீங்கள் பெறலாம். உங்களுடைய காப்பீட்டு பணம் முதலீடுகளில் பார்த்திங்கன்னா லாபங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய தொழில் விஷயத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும். சொந்த தொழிலில் கடின உழைப்புக்கு பின்னரே வெற்றியும் வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்குங்க. நிதி நிலைகளானது சிறப்பாகவும் சேமிக்கவும் வாய்ப்புகளானது கிடைக்கும். அதேபோல் தனிப்பட்ட வாழ்க்கையில் துணையுடனான உறவில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி நிரம்பியதாக காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும். மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க. முயற்சிகளில் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. முன்னேற்றத்திற்கு தடைகளானது இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படுங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வகையில் பெருமையானது சேரும். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. நண்பர்களுடைய வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதே போல் உத்தியோகத்தில் பணிச்சுமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க.
ஆனால் சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தவர். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலுமே மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது. அதே போல தொழில் வியாபாரங்களானது சுமாராக தான் இருக்கு. போட்டிகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரும். வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வுகளும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள நேரிடலாங்க. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்களானது தாமதமாகவே முடியும். மேலுமே இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதனால் காரியங்களில் இருந்த தாமதமான போக்கானது நீங்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு அல்ல, மதிப்புள்ள பேச்சு என மற்றவர்கள் நினைப்பார்கள். உங்களது உடைமைகளை பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து கொள்வது சிறந்தது. வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கே காணப்படுங்க. சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கிடப்பில் இருந்த கடன்களானது பைசலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணங்களானது உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாங்க. கவனமாக கையாள்வது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் அடையும்படியான சூழ்நிலைகளானது வரலாம். கவனங்கள் தேவை. பெண்கள் உங்களது பொருட்களை பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு இழுபறி நிலைகளானது மாறி மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியுங்க. தொழிலானது மந்தமாகவே இருக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாவதில் தாமதமாகவே இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. பணவரவானது உங்களுக்கு இருக்கும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகளானது வெளிப்படலாங்க. அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத மன வருத்தங்களானது ஏற்பட்டு நீங்கும். பதவிகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகளானது கைகூடும். வரவுக்கேற்ற செலவுகளானது ஏற்படுங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உங்களுக்கு உண்டாகும். மனோதைரியங்களானது கூடுங்க. மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். அதேபோல் கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களானது ஏற்பட்டு நீங்கும். திடீர் கோபங்களானது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் செலவுகளானது அதிகரிக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களினுடைய செயல்களால் உங்களுக்கு கோபங்களானது உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலைகளானது கிடைக்குங்க. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பொருளாதார நிலையில் இருந்த தடைகளானது விலகுங்க. எதிர்பார்த்த வரவானது வரும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது சாதகமாகுங்க. புதிய தொழில் முயற்சிக்குரிய அனுமதியானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிகளானது கிடைக்குங்க. குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதாலும் அவர்களுக்குரிய பலன்களை சூரியன் வழங்குவார். ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார். பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு, செவ்வாய், ராகு ஆகியோர் இந்த காலகட்டங்கள் முழுதுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார்கள். மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக்குவார். தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலைகளில் பார்த்தீங்கன்னா லாபத்தை காணக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. புதிய வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார். தடைபட்டு இருந்த வருமானங்கள் வர தொடங்கும். வியாபாரங்களானது முன்னேற்றங்கள் அடையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தவறான நட்புகளை நீக்குவதும் சட்டத்திற்கு புறமான செயல்களை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் இணைவார்கள். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அனைத்துமே இப்பொழுது சாதகமாகும் அப்படின்னு சொல்லலாங்க. முடங்கி கிடந்த தொழில்களில் யாவுமே முன்னேற்றங்களானது அடையும். புதிய தொழில் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது வெற்றியாகுங்க. கணவன்
மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது விலகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.